அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி மறுபடியும் ஒரு ரொட்டேஷனல் சிஸ்டத்தில் ஒரு அற்புதமான ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம். we are going to solve. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நீட்லேயோ இல்லை ஐஐடி ஜேஇலேயோ வரும் என்ற காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் மிக கவனமாக கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து பழகினா உங்களுடைய மூளையே ஷார்ப்பாக ஃபங்க்ஷன் பண்ணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, 2 disks ஆஃப் MOI I1 and I2. ஸோ 2 டிஸ்க் இருக்குது. அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, இன்னொன்று I2. about their respective axis normal to the disk and passing through the center, right? ஸோ 2 டிஸ்க் இருக்குது. ஒன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, இன்னொன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2, ரெண்டுமே about their respective axis normal to the disk. நார்மல்னா this is diskனா this is normal, 90 டிகிரி normal, and rotating with angular speeds of omega 1 and omega 2 are brought into contact. அப்படி ரெண்டு சுத்திட்டு டிஸ்கை brought into contact face to face. இது சுத்திக்கிட்டு இருக்கு face to face we make contact with their axis of rotation coincident. Understand the point. அதனுடைய axis coincident are. Coincident means same axis. What is the angular speed of the 2 disk system? அப்படி 2 டிஸ்கையும் சேர்த்துட்டீங்கன்னா புதிய வேகம் என்னவாக இருக்கும்? Show that the kinetic energy of the combined system is less than the sum of the initial kinetic energies of the 2 disks. முதல்ல இருந்த கைனடிக் எனர்ஜி அதிகம், பின்னாடி இருந்த இரண்டும் சேர்ந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி குறைவாக இருக்கின்றது என்பதை காட்டி அந்த இழப்பிற்கான how do you account for this loss, அந்த இழப்பிற்கான காரணத்தை விளக்கு. let us நம்ம விளக்குவோம். so first we understand the situation, right? so ஒரு டிஸ்க் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, this is rotating, this is another disk rotating. of course ஒரே இதில் இல்லை, எங்கெங்கயோ they are rotating. இதனுடைய moment of inertia I2, angular velocity omega 2. இதனுடைய moment of inertia I1, angular velocity omega 1. so you can simply calculate angular momentum. இதை கொண்டு வந்து அப்படியே இதில் பொருத்திடுறோம், taken and connected in such a way axis get coincident. ஒரே அச்சில் சுழல்கூடிய வகையில் ரெண்டையும் பொருத்திடுறோம். இதனுடைய வேகம் இனர்ஷியா இதை பாதிக்கும், இதனுடைய வேகம் இனர்ஷியா இதை பாதிக்கும். புதிய வேகம் கிடைச்சிருக்கும், புதிய இனர்ஷியா கிடைத்திருக்கும். ரெண்டும் ஒரே ஆக்சிஸாக மாற்றினதுனால இந்த I1 புது இனர்ஷியா புது எனர்ஜியா I1 + I2 இப்போ இங்கே இருக்குது. சரி, இப்போ 2 சாக்கு சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய மாஸ் இப்போ என் கையில் இருந்த மாஸ் சமாச்சு இல்லையா, ஒரே கையில் இருக்கிறதுனால, புரியுதுங்களா? அது மாதிரி ஒரே அச்சில் சுழல்வதால் I is equal to I1 + I2. சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டத்தில் வெளியிலிருந்து nobody is exerting any torque. so therefore இனிஷியலாக இருந்த மொமெண்டமும் இறுதியாக இருந்த மொமெண்டமும் சமமாக இருக்கும். ஸோ சிம்பிளி நான் இப்போ இங்கே என்ன சொன்னேன், ஸோ திஸ் L is equal to L1 + L2. ஓகே, ஸோ L is equal to இனிஷியலா ரைட். இதுக்கு I1 × omega 1, இதற்கான மொமெண்டம் I1 + omega 1, இதுக்கான மொமெண்டம் I2 + omega 2. ஸோ இனிஷியலாக I1 omega 1 + I2 omega 2 இரண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் L is equal to I × omega. L is equal to I × omega, where I is equal to I1 + I2. ஏன்? they are coincident.
ஸோ நியூ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு I1 omega 1 plus I2 omega 2 divided by I1 plus I2. சிம்பிள். இது வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருந்தது, இறுதியாக எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருக்குது, ரெண்டும் சமமாக இருக்கா? ஓகே. ஸோ இனிஷியலாக எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருந்தது, 2 டிஸ்க்கு. ஒரு டிஸ்க்குக்கான கைனடிக் எனர்ஜி ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர், அதாவது ஆஃப் I1 ஒமேகா 1 ஸ்கொயர், இன்னொன்றுக்கு ஆஃப் I2 ஒமேகா 2 ஸ்கொயர், இறுதியாக ஆஃப் I1 plus I2 ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர் தானே, I1 plus I2 ஒமேகா ஸ்கொயர், வேர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு I1 ஒமேகா 1 plus I2 ஒமேகா 2 டிவைட் பை I1 plus I2. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரெண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, KE1 மைனஸ் KE2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை சாருங்க கண்டுபிடிக்கல. ஏன்? ஏன்னா போர்டில் இடம் பத்தல. இட் கோஸ் அப் டு திஸ் டிஸ்டன்ஸ். அதனால் இது ரொம்ப எளிமை, சும்மா கூட்டல் கழித்தல். இதை பிள்ளைங்க ஒரு பயிற்சியாக செஞ்சுக்கோங்க. செஞ்சால் இப்படி கிடைக்கும். KE1 மைனஸ் KE2 இஸ் ஈக்குவல் டு ஆஃப் I1 இன்ட்டு I2 divided by I1 plus I2 into omega 1 minus omega 2 whole square. I1 is positive, I2 is positive, it cannot be otherwise. I1, I2 all positive. Omega 1 minus omega 2 different square is positive. So therefore, KE1 minus KE2 is positive. So therefore, KE1 is higher than KE2. ஆரம்பத்தில் இருந்த கைனடிக் எனர்ஜி இறுதியாக இருந்த கைனடிக் எனர்ஜியை விட அதிகம். அப்போ கைனடிக் எனர்ஜி எங்கே போச்சு, என்ன ஆச்சு, இங்கே என்ன நிகழ்ந்தது, எதனால் ஆற்றல் இழக்கப்பட்டுச்சு? that should be due to friction. இது சொல்லிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ there is friction. இந்த ஃப்ரிக்ஷன் தான் அந்த கைனடிக் எனர்ஜி என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டு வெப்பமாக மாறிடுச்சு. யூ கேனாட் retrieve it பேக். வேறு எங்கேயும் இந்த எனர்ஜி என்ன ஆகலை, போகலை என்பதே இதற்கான அனாலிசிஸ். பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்களுக்கு தெரிந்த அனைவர்கிட்டையும் சொல்லுங்கள், இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.